ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு முக்கியமான, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு பரபரப்பாக நிலவிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், பஹல்காம் அப்படின்ற பகுதியில் காஷ்மீரில் நடந்த ஒரு தாக்குதல் சம்பவம். இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலேயே இப்படி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் அப்படின்றது நடந்ததில்லை அப்படின்ற அளவுக்கு இப்போ இது பேசப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் ஒரு போர் அப்படின்ற ஒரு நிலவரம் நிலவிட்டு இருக்கு. அப்படி என்னதான் ஆச்சு அந்த இடத்துல, எந்த மாதிரியான விஷயத்தால இந்த அளவுக்கான ஒரு டென்ஸான ஒரு சூழ்நிலை இப்போ நிலவிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 22, அதாவது காஷ்மீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றுலா அப்படின்றதுக்கும் அதே மாதிரி அழகு அப்படின்றதுக்கும் ஒரு பேர் போன இடம். அதனாலேயே வருஷத்தில் நிறைய இடத்துல இருந்து, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பல டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த குளிராகட்டும், அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையாகட்டும் மக்களுக்கு ரொம்பவே பிடித்த ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் பஹல்காம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைன் ட்ரீஸ், அதாவது பைன் மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு இடம் மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு வேலி மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வருஷம் வருஷம் விசிட் பண்ணுறது அப்படின்றது வழக்கம். அதே மாதிரி அன்னைக்கும், அதாவது ஏப்ரல் 22 அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 22 பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய டூரிஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துல நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக அங்கே இருக்க மக்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே அழகாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் அப்படின்றது நடக்குது. கையில் ஒரு பயங்கரமான ஆயுதங்களை ஏந்தி ஒரு 4-5 பேர் கொண்ட ஒரு கும்பல் பார்த்திங்கன்னா உள்ளே திடீர்னு நுழைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி ஆகட்டும், நடவடிக்கை ஆகட்டும் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்க பேசுகிறதுக்கும் ட்ரை பண்ணுறாங்க. டூரிஸ்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் இருந்தும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குஜராத் ஆகட்டும், மகாராஷ்டிரா ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், கேரளா ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மாநில மக்களுமே அந்த இடத்துல கண்டிப்பாக இருந்துட்டு இருந்திருக்காங்க. எல்லா மாநில மக்களுமே கூடி தான் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அப்போ இந்த உள்ளே அந்த 4-5 பேர் கொண்ட கும்பல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்கள் இந்தி முஸ்லீமா இந்துவா அப்படின்ற கொஷின்ஸ் கேட்குறாங்க. அவங்க ஒரு சிலர் இவ கேட்ட உடனே தற்செயலாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க திடீர்னு யாரெல்லாம் ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களெல்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முஸ்லிம்ஸ் பண்ணக்கூடிய ஒரு களிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது அவங்களோடதுல. அந்த ப்ரொசீஜர் பண்ணவங்களை விட்டுட்டு மற்றவங்கள மட்டுமே அவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்து மேல்ஸ் இவங்க தான் மோஸ்ட்லி சுட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க சுடும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 26 பேருக்கு மேலே அந்த இடத்துல நிறைய பேரை சுட்டுறாங்க. சுட்டு அந்த டெட் பாடி பக்கத்துலேயே நின்று செல்ஃபிஸும் எடுக்கிறாங்க. கொடூரமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவங்கள மிரட்டுறாங்க. 26 பேரை கொண்டது மட்டும் இல்லாமல் 20க்கும் மேற்பட்டவங்க இதில் காயமும் அடைஞ்சிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெண் இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்டை ஆல்ரெடி சுட்டுறாங்க. சுட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த பெண்கிட்ட நீ இதை பிரதமர் மோடி அவர் இருக்காங்க, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கிட்ட இந்த விஷயத்த நீ போய் சொல்லு அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கொடூரமான ஒரு இதையும் அந்த பெண்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மொத்த பேரும் ஷாக்கில் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. அங்கங்கே டெட் பாடிஸாக கிடைக்குது. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் அப்படின்றது யாருமே அந்த இடத்துல எதிர்பார்க்கவே கிடையாது. இப்போ இது நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. எதனால இந்த மாதிரி அவங்க பண்ணணும்? இதில் ஒரு பெண் பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்க, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியோட போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட குடும்ப மெம்பரை இழந்தது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கவும் பட்டிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரியான ஒரு வன்முறையில் அவங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது மொத்த பேருக்கும் உலகத்துக்கே தெரியும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கான இந்தியா பாகிஸ்தான் ப்ராப்ளம் அப்படின்றது எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தான் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இந்தியர்கள் காஷ்மீரில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதாகட்டும்,
மற்ற தொழில்களை செய்கிறதாகட்டும் எதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க. காஷ்மீர் அப்படின்றது எங்களோட இடம், அந்த இடத்துல இந்தியர்கள் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் இந்த தாக்குதல் அப்படின்றது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாகிஸ்தானியர்கள் பார்த்திங்கன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒரு தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள். அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த ஒத்துக்கிறாங்க, நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்றத ஒத்துக்கவும் செய்கிறாங்க. அதுக்கு ரீசனும் சொல்கிறாங்க, இந்த ரீசனை சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாட்களுக்கு அப்புறமா இந்த பெரிய பிரச்சனை ஆகும்போது, அதாவது போர் வர அளவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்றது உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க அதிலிருந்து பின்வாங்குறாங்க. இதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கட்சி அமைப்பினரும் ஒன்று கூடி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க. இதில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் பலவிதமான அலகேஷன்ஸை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் பண்ணல, இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தினம் நியூஸ் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த விஷயத்த ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காமல் அங்கே இருக்கவங்க ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை சொல்கிற விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி இந்தியா பாகிஸ்தான் நடுவில் பெரிய பிரச்சனை உருவானதுக்கு அப்புறமா இந்தியா பலவிதமான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலேருந்து உடனே வெளியேறணும் அப்படின்னும், அதே மாதிரி பார்டர் மூடியிருக்காங்க, வாகா எல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எல்லையை மூடியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அந்த விமான போக்குவரத்து அப்படின்றது தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்களை தடை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நீர், அதாவது அவங்களுக்கு தண்ணி நம்ம சப்ளை இந்தியாவிலேருந்து போயிட்டு இருந்திருக்கு, அதையும் அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் அப்படின்றதுக்கு வழிவகுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, ஒரு அப்பாவி ஜனங்கள் 26 பேர், அதில் பார்த்திங்கன்னா 25 பேருக்கும் மேற்பட்டவங்க ஆண்கள், அதாவது டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் மட்டும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய குதிரை ஓட்டுறாங்க பார்த்திங்களா, அந்த குதிரை சவாரி பண்ணுவாங்களா, அவரில் ஒருத்தரா. அவர் பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி அவருமே பரிதாபமாக இறந்து போயிருக்காரு. ஒருத்தர் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி 26 மேற்பட்டவங்களை கொன்னது மட்டும் இல்லாமல் அந்த தப்புக்கான ஒரு மன்னிப்பும் கேட்காம அவங்க இந்த அளவுக்கான ஒரு அலகேஷன்ஸ் வைக்கிறது, இந்த அளவுக்கு ஒரு மிரட்டுறது, அதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காமல் இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறு. அதனால தான் இந்தியா இந்த அளவுக்கான ஒரு கட்டுப்பாடான ஒரு விஷயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன? இந்த இந்தியா பாகிஸ்தான் நடுவில் நடந்த விஷயம் பற்றியும் அப்பாவே இறந்த அந்த 26 பேரை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த விஷயம் கேள்விப்படும் போது ரொம்பவே ஷாக்காக இருந்தது. இப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு டூரிஸ்ட்டாக போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல சேஃப்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகிறோம். நம்ம அந்த இடத்துல சேஃப்டி இல்லை, நம்மளுக்கு என்ன வேணால் ஆகலாம் அப்படின்றது இருக்கும்போது ரொம்பவே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தான் நம்மளுக்குமே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். பாய்.